இப்போ இந்த பித்தப்பை கற்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பார்த்தோம்னா, பெருசா மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் ஹெல்ப் பண்ணாது. பேஷண்ட்க்கு ஜஸ்ட் பெயின் மட்டும் தான் இருக்கு. அப்போ நம்ம வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்றோம், பார்த்துட்டோம். அதுல கல் மட்டும் தான் இருக்கு. பெருசா இன்ஃபெக்ஷன்லாம் இல்ல அப்படின்னா, அது ஒரு ஆப்ஷன் அப்பவே நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி கல் இருக்கு. இந்த கல்னால அடிக்கடி வலி வருது உங்களுக்கு. இந்த வலிக்கு நம்ம வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன் வந்து அந்த பித்தப்பை அகற்றுறது தான். அப்பவே பண்ணிக்கிட்டா சிம்பிள் ஒரு சர்ஜரியா முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவோம். இன்கேஸ் வலி சிவியர் ஆகுது, இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படின்னா, அப்போ வந்து ஃபீவர்லாம் வருது அப்படின்னா, அப்பயும் வந்து 48 ஹவர்ஸ்க்குள்ள நம்ம சர்ஜரி பண்ணிட்டா பெட்டரா அதிலேயே நம்ம பண்ணிட முடியும். இல்ல அப்படின்னா கொஞ்சம் ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் கொடுத்து வெயிட் பண்ணி ஒரு 4 வீக்ஸ் கழிச்சு இன்டர்வலா போய் திரும்பி பண்ற மாதிரி தான் இருக்கும். இன்ஃபெக்ஷன் இருந்துட்டே இருந்துச்சு, இல்ல அது கிரானிக் டிசீஸா மாறுதுன்னா ஒட்டுக்குடல் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த பித்தப்பை சுற்றி குடல் கொழுப்பு எல்லாம் ஒட்ட ஆரம்பிச்சு நம்மளுக்கு அது ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷனில் கொண்டு போய் விடலாம். இதே டயபெட்டிக் பேஷண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் லெவல் அதிகமாக இருக்குது, கிருமி ரத்தத்தெல்லாம் கலந்து இருக்குன்னா அப்போது ரொம்ப மோசமான நிலைமை கூட போகலாம். ஆர் பித்தக்கல் போயிட்டு அந்த பித்த குழாயை அடைச்சி உள்ளுக்குள்ளே அந்த பித்தம் தேங்கி இன்ஃபெக்ஷன் ஆக்கி சீழ் வைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அந்த லெவலுக்கு வந்து நம்ம விடக்கூடாது. அடிக்கடி வந்து மேல் வயிறு பிரச்சனை வருது, ஏன்னா அந்த பித்தம் வந்து சரியாக ரெகுலேட் ஆகலை, வயிறு எரிச்சல் வருது, வாமிட்டிங் இருக்குது, அப்பப்போ இந்த பக்கம் வலி வந்துட்டே இருக்குது அப்படின்னா அந்த பித்தப்பை அகற்றுனாலே கண்டிப்பாக பிரச்சனைலேருந்து வெளியில் வர முடியும்.